ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார், அதனால இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனம். Psalms 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனத்தை சாதாரணமாக வாசிக்கும் பொழுது பாருங்க, நம்ம பிரச்சனையோடு வாசிக்கும் பொழுது ரொம்ப நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வசனம். ஆனால் இந்த வசனத்தை வேறொரு மொழி ஆக்கத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். இது இந்த பிரசங்கத்தினுடைய ஒரு கருப்பொருளை உடைய வசனமாய் அந்த மொழி ஆக்கத்தை அவர்கள் பின்னி பிணைந்திருந்தார்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஆங்கிலத்தை சொல்லணும்னா, God, you are such a safe and a powerful place to find refuge. நீர் எனக்கு பாதுகாப்பு, நீர் எனக்கு இன்னைக்கு அடைக்கலம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தைகள்லாம் நம்ம இன்னைக்கு காலங்களுக்கு மீறி விட்டோம். நீர் என்னுடைய பாதுகாப்பு, நீர் என்னுடைய பாதுகாப்பு. நான் பிரச்சனை வரும் பொழுது உம்முடைய இடத்திலே ஒரு வல்லமையான இடம் நீர், அங்கே நான் என்ன பண்ணுகிறேன், மறைத்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடி ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, யூ ஆர் அ ப்ரூவன் ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் ட்ரபிள். ஒரு பிரச்சனையான காலகட்டங்களிலே நிச்சயமாய் விடுவிக்கிறவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். யூ ஆர் அ ப்ரூவன் ஹெல்ப் இன் அ டைம் ஆஃப் ட்ரபிள். நீர் நிரூபிக்கப்பட்டு ஒரு தேவன் என்னவென்று சொன்னால் பிரச்சனைகளில் விடுவிக்கிறவர். அதை மட்டும் அவங்க சொல்லி விடல, அதை விட ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடரை அதோடு சேர்த்தார்கள். அது என்னன்னா, மோர் தென் எனஃப். நீர் எப்பொழுதெல்லாம் எங்களை பாதுகாக்கிறீரோ போதுமானதுக்கு அதிகமான லெவல்ல பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. போதுமானதுக்கும் அதிகமான அளவிலே எங்களை பாதுகாக்கிறீர். உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்குது. ஆல்வேஸ் அவைலபிள் whenever I need you. நீர் போதுமானதுக்கு அதிகமானதாய் எப்பொழுதுமே எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். இதை தான் சங்கீதக்காரன் பேசி இருக்கிறான் பாருங்க. அப்ப அது சாதாரணமான ஒரு எழுத்துக்கள் அல்ல, இது ஒரு சாதாரணமான கவிகள் அல்ல, இவைகள் அதையும் தாண்டி தேவனால் வேரூன்றப்பட்டவைகளா இருக்கிறது. என்ன சொன்னால் மோர் தென் எனஃப். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மளை நிச்சயமான உதவிகளினாலே நிரப்புகிறவர் என்பதெல்லாம் போதுமானதுக்கு அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. He is somebody who does things more than enough for us. இன்னைக்கு அதை தான் நான் மிகைப்படுத்தி உங்களிடத்துல இந்த மாலை வேளையிலே உங்களுடைய இருதயத்திலே வைக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த மாதத்திலே போதுமானதுக்கு அதிகமானதை செய்கிறவராய் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த பிரச்சனையை மட்டும் தாண்டினா போதும்னு. ஆனா கர்த்தர் சொல்றார், இது இல்ல, இன்னும் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாம் கூட நீ தாண்டுவதற்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம். Genesis chapter 17 verse 1. ஆதியாகமம் 17. ஆகையால் ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தை நீங்கள் எபிரேய அடிப்படையில் போய் படிப்பீர் என்று சொன்னால் எல் ஷடாய் என்று சொல்லப்படும். எல் ஷடாய் என்ற வார்த்தை அது உடன்படிக்கையின் வார்த்தை. சர்வ வல்லவர் என்று சொன்னால் ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய சக்தி நிறைந்தவர் என்று சொல்வதை காட்டிலும் போதுமானதுக்கு அதிகமானதை செய்கிறவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்று சொன்னால் இட் இஸ் சம்திங் தட் டாக் அபவுட். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு தாய் பால் என்பது அந்த குழந்தை குடிக்கக்கூடிய அளவை தாண்டி தாய்க்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் எபிரேய பாஷையில எல் ஷடாய் என்ற அந்த மூல பாஷை அப்படிதான் சொல்லுகிறது. ஒரு குழந்தைக்கு தேவையான பாலை தாண்டி அது கொஞ்சம் தான் குடிக்குது பாருங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒரு பெலனை உள்ளே வைப்பதற்கு பேர் தான் எல் ஷடாய். இது ஒரு ஹீப்ரூ வேர்ட்லயே ரொம்ப கடினமான வேர்டு இது. ஆனா அந்த வார்த்தையை தேவன் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அது கொஞ்சம் தான் தேவைப்படும் பாருங்க. ஆனால் எப்படி ஒரு தாய்க்கு தேவன் ஒரு பெரிய பெலனை கொடுத்து போதுமானதுக்கு அதிகமானதை அந்த தாய்க்குள்ளே வைத்திருக்கிறாரோ, அதே போல ஒரு பெலனை கர்த்தர் இன்றைக்கு அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. That means whatever you need, God has more.
நமக்கு என்ன தேவையோ அதை மிதமிஞ்சி தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக தேவன் மிதமிஞ்சி என் தேவைகளை சந்திப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. God is somebody who has something more than enough for us. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், கர்த்தாவே எனக்கு இந்த மாசம் இந்த பிரச்சனையை மொத்தம் தீர்த்து கொடுத்துருன்னு. ஆனால் தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவன் சொல்ல விரும்புகிறது, போதுமானதுக்கு அதிகமானதை செய்ய விரும்புகிற தேவன். போதுமானதுக்கு அதிகமானதை செய்ய விரும்புகிற தேவன். இதெல்லாம் தேவனுடைய பேட்டர்ன். கர்த்தர் ஒரு முறைமையில் வேலை செய்கிறார். தேவன் ஒரு முறைமையில் வேலை செய்கிறார். அந்த முறைமை எப்படின்னா, மனிதன் எதிர்பார்க்கிற அளவுகளில் அல்ல, தேவனுடைய அளவிலே தேவன் வேலை செய்கிறார். இந்த மாதத்துல இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் போதுமானதுக்கு அதிகமான தேவனை நீங்கள் சந்திப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போதுமானதுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்களாக, போதுமானதுக்கு அதிகமான பாதுகாப்புகளை பார்ப்பீர்களாக, போதுமானதுக்கு அதிகமான தேவ உதவிகளை பார்ப்பீர்களாக. ஏனென்றால் தேவன் இப்படியாக இந்த மாதத்திலே நம்மளை வழிநடத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 5, லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3 சம்பவங்களை வைத்து இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பேச விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம். இந்த 3 சம்பவங்களும் ரொம்ப மேன்மையான சம்பவங்கள். இது ஒரு கோர்வையாகவே தேவன் நமக்கு இங்கே காண்பிக்க வைத்திருக்கிறார். முதலாவது சம்பவத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே பேதுரு அவன் மீன் பிடிக்க போகிறான். ஆனால் முழுவதும் கஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணல, போதுமானது கிடைக்கவில்லை. இது பற்றாக்குறையின் நிலைகளிலே இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்தார் என்று காண்பிக்க விரும்புகிறார். இப்ப 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, இவன் நல்லா உழைக்கிறவன். பேதுருவை பொறுத்த வரைக்கும் இஸ் a ஹார்ட் ஒர்க்கர். தேவனுக்கு நல்லா உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் வேலை செய்ய திட்டமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற சில பேர் கூட நம்ம கூட கஷ்டப்பட்டு சில காரியங்களை முயற்சி செய்யலாம். அது ஊழியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இல்ல ஒரு சம்பாத்தியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளா இருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு செய்யலாம். தேவன் அதை பார்க்கிறார். God sees that. பாருங்க, சும்மா போய் பேதுருவுடைய படகுல ஏறல, அவன் உண்மையாகவே உழைக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே போதுமானது என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை. அவன் சொல்றான் பாருங்க, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப இது பொய்யா இருந்ததுன்னா ஏசு அங்கேயே சொல்லியிருப்பாரு, பொய் சொல்லாதப்பான்னு. உண்மையா அவன் லைஃப்ல பிரச்சனை, ஒரு போதும் இல்லாத நிலையில் இருக்கிறான், எவ்வளவோ கஷ்டப்படுறான். இன்னைக்கு நம்ம கூட சில வேளைகளில் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கலாம். என் குடும்பத்தை கட்டுவதற்கு நான் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், என் ஊழியத்தை கட்டுவதற்கு நான் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்கேன். பாருங்க, நிறைய பேர் பொருளாதாரத்தை பாதுகாக்க பயங்கரமா பிரயாசப்பட்டவங்களா இருக்கிறாங்க. சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடுறதுல கொஞ்சம் செலவு கம்மி பண்ணி சேர்த்து வைப்பாங்க. இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு கூட கடைசியில ஒண்ணுமே அவங்களுடைய லைஃப்ல என்ன பண்ண முடியாது, பெருசா பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்திலிருந்து பெரிய நிறைவுகளை பார்க்கிற மாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்க பிரயாசப்பட்டீர்கள், அதை தேவன் பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். God is not working based on our expectations. தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலே வேலை செய்யல. பாருங்க, அளவுக்கு மிஞ்சி வேலை செய்தார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை அழைக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அளவுகளை மிஞ்சி வேலை செய்கிற தேவன். நம்ம ஒரு சின்ன அளவு வச்சிருப்போம் பாருங்க, அந்த அளவெல்லாம் தாண்டி தேவன் வேலை செய்வார். இந்த மாதத்திலே நிச்சயமாய் அளவுகளை தேவன் தாண்டி வேலை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவனுக்கு தேவை ஒரு கூட மீனுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மீன்காரங்களெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில ஒரு கூட எடுத்துன்னு வராங்க, நிம்மதியா வித்துட்டு வீட்டுக்கு போறாங்க, ஒய்ஃப் விட்டு திட்டு வாங்காம தப்பிச்சுக்கிறானுங்க. எப்படி? ஏன்னா ஒண்ணு வீட்டுக்கு ஒரு 10 மீன் எடுத்துட்டு வரணும், இல்லாட்டி வித்துட்டு அது என்ன பண்ணணும்,
காசு எடுத்துட்டு வரணும். இவனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, இவனுக்கு குடும்பத்துல போனானா பெரிய பிரச்சனை பாருங்க. கர்த்தர் நல்ல வேளை அவனை சந்திச்சார். சந்திச்சு பாருங்க, அவனை சொல்றாரு, நீ வலைய போடு, அவனுக்கு தேவை கொஞ்சம், ஆனால் தேவன் மிகுதியான காரியங்களை செய்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய சுபாவத்திலே வேலை செய்கிறார். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, அதுக்கு அடுத்தது பாருங்க, படகுகள் கூட்டாளிகள் தங்களை உதவிக்கு செய்யும்படி கூப்பிடுறாரு எல்லாம். இப்ப 5ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இப்ப இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், பயங்கரமான ஒரு அவனுடைய இருதயமே ரொம்ப திடுக்கிடும் லெவல்ல மாறிடுச்சு. ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன். என்ன சொல்றான் இவன்? என்ன பாவம் பண்ணான் எனக்கு சொல்லுங்க. மலையை போட சொன்னாரு, போய் ஒழுங்கா போட்டான். உங்களுடைய வார்த்தையினால என்ன பண்ற? இப்ப என்ன பாவம் பண்ணான்னா, இவன் யோசித்தான், கடவுள் என்ன பெருசா செய்ய போறாருன்னு. கடவுள் என்ன? அதான் அன்னைக்கு பண்ண பாவம் பாருங்க. அதனால தான் சொல்றான், பாவியாகிய மனுஷன் நான். ஏன்னா நான் உங்களை பத்தி ரொம்ப தப்பா யோசித்துட்டேன். நீங்க கொஞ்சமா ஏதோ செய்வீங்க, இல்லாட்டி என் பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு காப்பாத்துவீங்கன்னு நினைச்சா, நான் யோசிக்க முடியாத அளவுல வேலை செய்துட்டீங்களே. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் நம்மளுக்கு தேவை. அது அவசியமாய் தேவன் கொடுப்பார். நான் எதிர்பார்ப்பதற்கு மிஞ்சி வேலை செய்துட்டீங்களே கர்த்தாவே என்று ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய நினைவிலே தேவன் வைப்பாராக. கர்த்தாவே, நான் நினைச்சேன் இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் முடியாது, இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் முடியாது. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் பாருங்க. ஒரு இடம் வாங்கணும்னா சிலர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் சேர்த்து வச்சு வாங்குறான். ஆனா நான் நினைக்கிறேன், தேவன் ஒரே நாள்ல கூட கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே மாதத்தில் கொடுக்க முடியும், அதை கட்டி கொடுக்க முடியும், எல்லாம் வேணாலும் செய்ய முடியும். ஏனென்றால் போதுமானதுக்கு அதிகமானதை செய்ய தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். சில ஊழியங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆனாதான் வளரும். நான் சொல்றேன், ஒருவன் தேவனோடு இருந்தால் அவைகள் போதுமானதுக்கு அதிகமான நிலைகளை சந்திக்கும். கர்த்தர் சொல்ற, அவன் பாருங்க, பாதத்திலிருந்து நான் பாவியாகிய மனுஷன் அப்படின்னா, நான் உங்களை பத்தி தப்பா யோசித்துட்டேன். இன்னைக்கு நம்முடைய நினைவுகளில் கூட கர்த்தர் ஏதோ கொஞ்சம் செய்வார் பிரதர். இல்ல, போதுமானதுக்கு அதிகமானதை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். We have a God who is more than enough. நான் சொல்றேன், ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி பாருங்க. அவன் கேட்டது ஒரே ஒரு குழந்தைங்க. எப்படி? அவன் கேட்டது என்னது? ஒரே ஒரு குழந்தை. கர்த்தர் சொல்றாரு, நான் ஜாதிகளை உன்னிடத்திலிருந்து ஏற்படுத்துவேன். எப்படி? I will bring out nations from you. ராஜாக்களை, தேசங்களை உன்னிடத்திலிருந்து ஏற்படுத்துவேன். நிச்சயமா அதை தேவன் செய்தார் பாருங்க. ஏன்னா மனிதன் நிர்ணயிக்கிற அளவின்படி தேவன் வேலை செய்வதில்லை. இன்னைக்கு தேவன் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். நீங்க ஒரு நினைப்போடு வந்திருக்கலாம், இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை இவ்வளவுதான், என் பிள்ளை இவ்வளவுதான் படிக்க போறான், இதுக்கு மேலெல்லாம் ஒன்னும் எழும்ப மாட்டான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு பெரிய மாற்றத்தை காண தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உதவி செய்வார். He opened the heavens. Hallelujah. அவர் பரலோகத்தை இவனுக்காக என்ன பண்றாரு? திறக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு எல்லா துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து 12 கூடைகளை நிரப்பினார்கள். இதுல ரொம்ப முக்கியமான, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. they ate to the full. தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கட்டு கட்டிட்டானுங்க. எப்படி? அப்ப கூட மிச்சம் இருந்தது. அப்ப கூட என்ன இருந்தது? மிச்சம் இருந்தது. பாருங்க, தேவனுக்கு, இந்த தேவனை நீங்கள் வனாந்தரத்திலே பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அன்னன்னைக்கு எவ்வளவு மண்ணா தேவையோ அவ்வளவு மட்டும் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. எவ்வளவு காடை தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கோ. அப்ப கால்குலேஷனா கர்த்தர் அவங்களோட ஒர்க் பண்ணார். நீ நிறைய இருக்குதுன்னு எடுத்துட்டு போனா கெட்டு போயிடும். அளவோட கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் மனிதர்களோடு பழகும் பொழுது பாருங்க, போதுமானதுக்கு அதிகமானதை செய்கிறார். அவர் சொல்றார், மிச்ச மீதிகளை நீ எடுத்துக்கொள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய இருதயம் அப்படிதான். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதும், நான் இதெல்லாம் சாதிச்சிருவேன். தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், இதை விட நான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் தர முடியும். நீ பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உன்னை நான் பயன்படுத்துவேன்.
நம்ம சில வேலை சொல்லிப்போம், எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தாலும் நான் சொல்றேன், தேவன் யோசிக்கிற மாதிரி ஒரு வீட்டை ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய வீடுகளை தருவார். ஹல்லேலூயா. அதை பெருக்கிறதுக்கு ஆலயம் தருவார். ஏன்னா நான் பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்துட்டேன் பாருங்க, அதை பெருக்கிறதே படாத பாடா இருக்கு. ஆமா, அதுக்காக ஆளையும் சேர்த்து ஜெபம் பண்றப்ப கரெக்டா சேர்த்து ஜெபம் பண்ணிடுங்க. பெரிய வீடும் தாங்க, வேலை செய்யறதுக்கு ஆளும் தாங்க. நம்ம ஆளுங்க ஒண்ணு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில வாழ்க்கையில வெறுத்து போய் எப்படி அந்த வீட்டை வாடகை கொடுத்து சின்ன வீட்டுக்கு போயிடுறாங்க. பெரிய வீடு ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல. அதனால கரெக்டா ஜெபம் பண்ணிடுங்க. பெரியவற்றை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய மாற்றங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்த எதிர்காலங்கள் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை என்னன்னா, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் மேல. அதனால தான் இந்த குடும்ப ஆராதனைக்கெல்லாம் உங்களை கூப்பிடுறோம், பிள்ளைகளை கூப்பிடுறோம், அவர்களை ஆசீர்வதிக்க எல்லா விதத்திலும் முயற்சி செய்யறோம். பாருங்க, அவங்க லைஃப் என்ன ஆகும், அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும். ஆனால் இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நாம் எதிர்பார்ப்பதை தாண்டி தேவன் மிஞ்சி வேலை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் பெஸ்டா படிக்க வைப்பார். ஹல்லேலூயா. சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவார், சிறந்த வசதிகளை ஏற்படுத்துவார், சிறந்த வாய்க்கால்களை தேவன் ஏற்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கார் பாருங்க, அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் சொன்னார், அவங்க பையன் திடீர்னு ஜெர்மனிக்கு போயிட்டான் பாருங்க. ஜெர்மனியில் போய் அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தான். அவரோடு நான் பேசிட்டு இருக்க, அவர் சொன்னார், அன்பு, எனக்கு ஒன்று புரியல, என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஆனால் அதை தேவன் செய்தார். என்னன்னா, என் பையனை ஜெர்மனி கூப்பிட்டு போயிட்டார். எப்படி? என் பையனை பெரிய கம்பெனி பாருங்க. அவர் சொல்றாரு, என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அவன் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனா கர்த்தர் செய்தார். நான் சொல்றேன், நம்மளை வியக்க வைக்கும்படியாக கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம், இவங்களை எப்படியாவது படிக்க வச்சு எப்படியாவது நம்ம சத்துமாவு கொடுத்து அவனை சத்து உண்டாக்கலாம்னு நினைக்கிறோம். கர்த்தர் சத்து கொடுக்கலன்னா சத்துமாவே வேலை செய்யாது. ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன் பாருங்க, ஸ்ரீலங்காவில் சத்துமாவு மாதிரி உலகத்தில் எங்கேயுமே சத்துமாவு பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பலவீனமா இருப்பாங்க. அங்க சத்துமாவு சாப்பிட்றதுல ஸ்ரீலங்காவுக்கு போயிடுங்க நீங்க. ஆனா நினைக்கிறோம் நம்ம ஏதோ முயற்சி செய்கிறோம், ஆனால் தேவன் சொல்றாரு, நாம் நினைப்பதை தாண்டி வேலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. போதுமானதுக்கு அதிகமான நிலைகளிலே வேலை செய்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து பின்பு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, பாருங்க இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை என்னன்னா, திமிர்வாதம். எப்படி? நிறைய பேருக்கு வாதம் இருக்குது, அது திமிர் ஆயிடுச்சுன்னா திமிர்வாதம் வந்துடும். ரொம்ப பிரச்சனையான வேர்டு அது. எதுக்கு தான் இந்த தமிழ்ல இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இங்கிலீஷ்ல பேரலிட்டிக்ன்றோம், ஆனா இது ரொம்ப கரெக்டானது. பாருங்க, வாதம் என்பது ஒரு தேவையில்லாத தண்ணி, அது கூட கொஞ்சம் திமிர் சேர்ந்துச்சுன்னா திமிர்வாதம் வந்துடுது. இவனுக்கு அப்படிதான் நடந்துச்சு பாருங்க. நடந்து அவனை அங்கிருந்து என்ன பண்றாங்க, ஓட்டை திறந்து இறக்குறாங்க. இறக்குன உடனே பாருங்க, அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்படியாவது நான் சுகமாயிடுவேன், நான் எப்படியாவது சுகமாயிடுவேனா. ஆனா கர்த்தர் பேசின வார்த்தை பாருங்க, அது உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு வார்த்தை. அதற்கு இயேசு என்ன பண்றார் வாசிக்கலாம். 5:20 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே பாருங்க, இது யூதர்களுக்கு சுகம் பெறது ஆசீர்வாதம் பெறதெல்லாம் தாண்டி பாவ மன்னிப்பு தான் அவங்களுடைய லைஃப்ல மிக முக்கியமான அடையாளம், மிக முக்கியமான ஆசீர்வாதம். இதை அவ்வளவு சீக்கிரமா தேவனிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யூத முறைமையில நீங்க பல பலிகளை செலுத்தணும், பல ஆராதனைகளை செலுத்தணும், பல விஷயங்களை செய்தாதான் அந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவன் பாருங்க, இவனுடைய தேவை ஒன்றா இருந்தாலும் இவனுடைய தேவைகளின் முதல் தேவை என்னவென்று சொன்னால், மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கையே ஆசீர்வதிக்க தேவன் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு தேவை சுகம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையுமே நான் தீர்க்கும்படியாக ஒரு வார்த்தையை உன் மீது பேசுகிறேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இவனுக்கு தேவை சுகங்க, ஆனால் இன்னைக்கு இனிமேல் இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவுகள் மிஞ்சி வேலை செய்யும், தேவனுடைய ஆரோக்கியங்கள் வேலை செய்யும், தேவனுடைய இரக்கங்கள் வேலை செய்யும், தேவனுடைய கிருபைகள் வேலை செய்யும். அவர் சொல்றாரு, உனக்கு தேவை ஒண்ணு, அதை மிஞ்சி பேசுகிற தேவன் நான். ஹல்லேலூயா. I pray that God will speak something more above every need.
நம்முடைய தேவைகளுக்கு மிஞ்சி பேசுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் இன்றைக்கு கொடுப்பாராக. நீங்கள் எதிர்பார்க்கிறதை தாண்டி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு மிஞ்சின வார்த்தைகளாய் வருவதாக. நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், கர்த்தாவே எப்படியாவது லைஃப்ல கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டா நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அது என் திட்டம் இல்ல. அதை விட பெரிதாய் பேசுகிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். அதை விட பெரிய நன்மைகளை பேசுகிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நிர்ணயித்த அளவில் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்த அளவில் அல்ல, எல் ஷடாய் என்ற தேவன் நாமத்தின் அளவிலே நம்மோடு கூட தேவன் இடைப்படுவாராக. ஓ ஹல்லேலூயா. தேவன் அப்படியே செய்வாராக. இவன் எதிர்பார்த்தது சுகங்க, கர்த்தர் பேசுனது பாவம் மன்னிப்பு. அதனால தான் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தேவன் சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் நான் மிகுதியான காரியங்களை செய்கிற தேவன். I will do something beyond you can imagine. நான் விசுவாசிக்கிறேன், இந்த குடும்ப கூடுகளை வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நாம் நினைப்பதற்கு மிஞ்சி தேவன் வேலை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே தேவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில என்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி வேலை செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, மனிதன் நிர்ணயித்த அளவுகளுக்கு மிஞ்சி போதுமானதுக்கு அதிகமானதை காண செய்கிறவராய் இருக்கிறேன். அதே போல கர்த்தாவே, எனக்கு பேசப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னுடைய தேவைகள் என்னுடைய நிலைகளுக்கு மிஞ்சி தேவன் பேசுகிறவராய் இருக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் அப்படி ஆவியானவரே நாம் வரவேற்போம். ஓ ரிமஹல போஷபதரபா, ஓ ரமஹல போஷபா. கர்த்தாவே, நாங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தா போதும், அதை செய்தா போதும், இப்படி செய்தா போதும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நீங்கள் நினைப்பதற்கு மிஞ்சி வேலை செய்யும்படியாக, அளவு கடந்த எல்லைகளோடு உங்களை வழி நடத்தும்படியாக தேவன் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருப்பாராக. அதனாலதான் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு தீர்க்க தரிசனமாய் குடும்பங்களை பேசுவதற்காக கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த மார்ச் மாதம் முழுவதும் போதுமானதுக்கு அதிகமான தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ரமஹல லபோ ஷபா. உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு கர்த்தர் மாபெரும் பதிலை கட்டளையிடுவாராக. உங்களுடைய கடினமான முயற்சிகள், வெறுமையான நிலைகளுக்கு மாபெரும் வெற்றிகளை கர்த்தர் கட்டளையிடுவாரா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாலா ஷபா கபலபோ. நீங்கள் திருப்தி அடைந்து மிச்சத்தை பார்க்கிற மாதமா இயேசு இந்த மாதத்தில் உங்களோடு கூட இடைபடுவாராக. நீங்கள் திருப்தி அடைந்து மிச்சத்தை பார்க்கிற மாதமாக, மிச்ச காரியங்களை பார்க்கிற மாதமாக, எல்லா செலவு போக இந்த மாதம் என்கிட்ட இருந்தது, எனக்கு இன்னும் நல்ல பலன் இருக்குது, நான் இன்னும் தேவனுக்கு ஓட முடியும், என் பலன் குன்றி போகவில்லை. ஓ ஹல்லேலூயா ரஹலா ஷபதரபா. நான் சொல்றேன், நம்ம ஒன்றை எதிர்பார்த்திருக்கலாம், கர்த்தர் அதற்கு மேல தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்கும் தேவனுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது, நீ எழும்பி இனிமேல் தேவனுடைய கரத்தை எல்லா நிலையிலும் பார்க்க முடியும், உன் தடைகள் மார்க்கப்பட்டது. The brain, the bondage is broken. தடைகள் உடைக்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது. நீ மிஞ்சின ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். நீ கேட்டது சுகம், அதை தாண்டி உன்னோடு பேசி இருக்கிறேன். நீ கேட்டது ஆசீர்வாதம், அதை மிஞ்சி உன்னோடு பேசி இருக்கிறேன். சமாதானத்தை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். அநேகருடைய உள்ளங்களிலே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும். ஓ ஹல்லேலூயா. சந்தோஷம் ஆளுகை செய்யும், தேவனுடைய இரக்கங்கள் ஆளுகை செய்யும், தேவனுடைய தயவுகள் ஆளுகை செய்யும். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல கொடுக்கிறப்பா. ஒருவர் கூட கர்த்தாவே இந்த மாதத்திலே பேசப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளங்களும் தாராளங்களும் திருப்திகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஒரு தீர்க்கதரிசியாக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிற. விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் மேல் தேவ தயவுகள் தங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது, எந்த நாசமோசம் ஏற்படக்கூடாது, எந்த வியாதிகளும் வரக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கொடுங்க, நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, படிக்கக்கூடிய ஆர்வத்தை கொடுங்க. டீச்சர் மத்தியிலே அவங்களுக்கு தயவு உண்டு பண்ணுங்க. அவர்கள் பார்வைகள் மாறுவதாக. தேவனை நம்பி அவர்கள் வாழ்க்கையில எழும்பி செழிப்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தயவு தங்குவதாக.
அதான் வர தடைப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாதமே அவங்களை கொண்டு வாங்கப்பா. அவங்க எங்களோடு கூட ஐக்கியப்படவும், நாங்கள் அவங்கள் மேல் தேவ ஜீவனை பேசவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்தை பத்திரமாய் கொண்டு வந்தீர். இப்படி அதே போல பத்திரமாய் அவர்களை கொண்டு செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.